வணக்கம் உறவுகளே. ஒரு நாள் மனசு உடைந்து நம்பிக்கை சிதறி கண்ணீர் மல்க ஒரு பக்தன் முருகன் முன் நின்றான். முருகா, நான் யாரையும் கெடுக்கல, யாரையும் ஏமாத்தல. ஆனா என்ன மட்டும் எல்லாரும் ஏமாத்துறாங்க. நான் நம்பி கொடுத்த காசு திருப்பி வரல. பிசினஸ்ல எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா என்னை ஏமாத்தினவங்க தான் இப்போ நல்லா வாழறாங்க முருகா. பெரிய கார், பங்களா, காசு, சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் ஏமாந்துட்டு சின்ன வாழ்க்கை வாழறேன். இது நீதியா என்று அவன் வலியோட கேட்டான். அப்போது முருகன் கருணையோட சிரிச்சு மெதுவா சொன்னார், மகனே, நீ பார்ப்பது வெளிப்புற வாழ்க்கைதான். நான் பார்ப்பது அவர்களின் உள்ள வாழ்க்கை. அவர்கள் சம்பாதிச்சது காசு மட்டும். ஆனா இழந்தது அமைதி, நேர்மை, நிம்மதி. அது அவர்களுக்கு திரும்ப கிடைக்காத செல்வம். நீ இழந்தது சில ரூபாய்தான். ஆனா நீ காத்தது உன் மனசு, உன் நெஞ்சின் தூய்மை. அதுதான் உண்மையான செல்வம் என்று சொன்னார். தவறான வழியில் வந்த வெற்றி வெற்றி மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு நாள் சரிந்து போகும். அது நான் தர்ற தண்டனை இல்ல, அவர்கள் விதைத்த விதையின் விளைவு என்று கூறினார். நீ இப்போ சின்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறதுல கூட ஒரு பெரிய அருள் இருக்கு. அது அமைதியா தூங்குற இரவு, அது குற்றமில்லாத மனசு, அது யாரையும் பயப்படாம வாழற தைரியம். அதை வாங்க காசு போதாது என்று அவர் சொன்னபோது பக்தனின் கண்கள் நனைந்தது. நீயோடு வாழ்க்கை மெதுவா போகுது, ஆனா சரியான பாதையில போகுது. அவர்கள் வேகமா போறாங்க, ஆனா தவறான பாதையில என்று முருகன் கூறினார். நான் தர்றது லேட் ஆகலாம், ஆனா அது நிலையானது. நான் தர்ற உயர்வு யாராலும் கெடுக்க முடியாது. அதனால நீ ஒப்பிடாத, நீ நிம்மதியா முன்னே போ என்று அருள் வார்த்தை சொன்னார். ஒரு நாள் வரும், நீ இன்று ஏமாந்ததுக்கு நன்றி சொல்வ, ஏன்னா அது உன்னை காப்பாத்திச்சது என்றார். அந்த வார்த்தையை கேட்ட பக்தன் மனசு அமைதியானது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், காசில்லாத வாழ்க்கை தோல்வி இல்ல, நிம்மதியில்லாத வாழ்க்கைதான் உண்மையான தோல்வி.